வெண்டி பூச்சி மருந்தை குடித்து சாக கிடக்கிற விஷயம் பட்டறை வீதிக்கு தெரிவதற்கு முன்பாக செல்லையா ஆசாரிக்கு தகவல் போய் சேர்ந்திருந்தது. இத்தனைக்கும் வெண்டியை நேற்று இரவு ஞானம் சலூனில் பார்த்திருந்தார் செல்லையா. வெண்டியை பார்த்ததும் செல்லையாவுக்கு வெட்கம் வந்தது. நமட்டு சிரிப்பு சிரித்து கொண்டார். வெண்டி மாப்பிள்ளை தன் பெயருக்கு ஏற்றது போல கிராப்பு வெட்டி சவரம் செய்து கிருதாவை மேல் தூக்கி வைத்து பார்ப்பதற்கு லட்சணமாக இருந்தார். வெண்டி சலூன் கடையை விட்டு கீழே இறங்கின போது இன்னும் அவர் கண்களில் இருந்தது. வெண்டி கடையை விட்டு போனதும், செல்லம் அப்பாச்சி, நீங்க உங்க மாப்பிள்ளைய பார்த்து வெக்கப்படுறதும் மாப்பிள்ளை உங்களை பார்த்து வெக்கப்படுறதும் போங்க அப்பச்சி. காலாகாலத்துல கல்யாணத்தை முடிச்சு சாப்பாட்டை போடுங்க என சவரகத்தியை டயர் தோளில் தடவி கொண்டே சொன்னார் ஞானம். அதே ஞானம்தான் விடிந்தும் விடியாததுமாக வீடு தேடி வந்து கதவை தட்டி வெண்டி பூச்சி மருந்தை குடித்து விட்டான் என தகவல் சொன்னது. நெசந்தான ஞானம் என அவரது காதுக்கு பக்கத்தில் ஜாடையும் பேச்சுமாக கேட்டார் செல்லையா. ஞானத்துக்கு 2 காதுகளும் கேட்காது. எதையோ கேட்டு எதையோ சொல்லி கொண்டிருப்பான் என்ற பதற்றமும் செல்லையாவுக்கு. உங்ககிட்ட நான் ஏன் அப்பச்சி பொய் பேச போறேன்? பெரிய ஆஸ்பத்திரிக்கு தூக்கிக்கிட்டு போறதா சொல்றாங்க. பயபுள்ள பூச்சி மருந்தை குடிச்சிருக்கான். வெண்டி அப்பச்சி சாகிறதுக்காகவா நான் நேற்று கிராப்பு வெட்டி சவரம் செஞ்சு அனுப்பினேன் என புலம்பிக் கொண்டே கடையை திறக்க போனார் ஞானம். வீட்டில் யாரிடமும் எதுவும் சொல்லவில்லை செல்லையா. சட்டையை போட்டுக்கொண்டு தெருவுக்கு வந்தார். வெண்டியை தூக்கி வளர்த்தவர் செல்லையா ஆசாரிதான். பார்ப்பதற்கு வெள்ளை வெளியேறென இருந்ததால் செல்லையாதான் அவனுக்கு வெண்டி என பெயர் வைத்தார். போனூர் ஆசாரிமார்களிடம் வெண்டி என்ற பட்ட பெயர் பிரபலம். வெண்டிக்கு சண்முகம் என பெயர் வைத்திருந்தார் அவரது அப்பா. செல்லையாவின் தங்கை சுப்பம்மா தன்னுடைய மகன் சண்முகத்தை தூக்கி கொண்டு பெரிய ரேவுப்பட்டியிலிருந்து ஒரு நாள் ராத்திரி போனூருக்கு வந்தார். அப்போது சண்முகம் 2 வயது முடிந்து பால்குடி மறக்காமல் இருந்தான். அவரு மலையாளத்துக்காரிய சேர்த்துக்கிட்டு மூணாறிலேயே இருக்காரு. ஊருக்கு வரமாட்டேங்கிறாரு. செலவுக்கு வாரம் அனுப்புற பணத்தை கூட இப்போ அனுப்புறது இல்லைன்னா. 2 தடவை கடுதாசி எழுதி கொடுத்து விட்டேன். பதிலே வரல. நேரா ஒரு தடவை போயிட்டு வாங்க, கூட நானும் வரேன் என செல்லையாவின் முன்பாக அழுதபடி நின்றாள் சுப்பம்மா. முதலில் தான் மட்டும் மூணாருக்கு போய் விசாரித்து விட்டு வருவதாக காலை பேருந்தில் செல்லையா புறப்பட்டு சென்றார். சுப்பம்மாவின் புருஷன் மலையை விட்டும் மலையாளத்துக்காரியை விட்டும் வருவதாக இல்லை. அந்த பெண் வயிற்றை தள்ளி கொண்டு கண்ணாடி டம்ளரில் டீ கொண்டு வந்து தந்தாள். மாப்பிள்ள, சுப்பம்மா யாருக்கு என்ன பாவம் செஞ்சா? கைப்புள்ளைய வச்சுக்கிட்டு அவ என்ன செய்வா? மலையை விட்டு கீழே வாங்க, ஊர்ல போய் பிழைச்சிக்கிடலாம். இந்த ஊர் உங்களுக்கு வேணாம் என்றார் செல்லையா. நான் ஊருக்கு வந்தா இந்த பிள்ளையோட அண்ணன் தம்பிங்க என்னை வெட்டி போட்டுருவானுங்க. நான் சாகணும்னு நீங்க நினைச்சா வர்றேன் என்றார். அவருக்கு முன்பாக உமியோட்டு சட்டி புகைந்து கொண்டிருந்தது. ஓலைப்பெட்டியில் இருந்த கப்பக்கிழங்கை எடுத்து ஒரு வாய் சாப்பிட்டார். வெந்திருந்த கப்பக்கிழங்கு பூவாக விரிந்து கிடந்தது. அதிலிருந்து வந்த அவித்த வாசத்தால் செல்லையாவுக்கு நாவில் எச்சி ஊறியது. உள்ளறையில் நின்றிருந்த பெண்ணையும் மாப்பிளையையும் மாறி மாறி பார்த்தார். டீ டம்ளரை காட்டி அந்த பெண், அண்ணன், டீ சூடு ஆறிட போகுது, குடிங்க என்றார். அவள் தமிழில் பேசியதை கேட்டதும் செல்லையாவுக்கு ஆச்சரியம். மாப்பிள்ளையை பார்த்தார். நம்ம அணைக்காரப்பட்டிக்காரங்க பாவா. தோட்டத்துக்கு வேலை வந்தவங்க இங்கேயே குடியாளு ஆகிட்டாங்க. வெட்டருவாளும் கத்தியும் வச்சுட்டு தான் சுத்திட்டு இருக்காங்க. அங்க வந்து சாகரத்துக்கு இங்கேயே இவ கூட இருந்துட்டு போறேன் என வெறுத்து போய் பேசினார். செல்லையாவுக்கு ஒன்றும் பேச தோன்றவில்லை. மலை இறங்கி வந்து விட்டார். மூணாறில் அப்போது நீலக்குறிஞ்சி பூத்திருந்தது. பேருந்து மலைப்பாதையில் நகர்ந்து வந்தபோது சற்று தொலைவில் அந்த பூக்களை பார்த்தார். செல்லையா அப்போதுதான் குறிஞ்சி பூக்களை பார்க்கிறார். வளைந்த பாதையில் பேருந்து இறங்கி கொண்டிருந்தது. ஊரின் வாசமோ இல்லை பூத்திருந்த பூவின் வாசமோ பேருந்து முழுக்க கமகமவென இருந்தது. ஊர் வந்து சேர்கிற வரை அந்த பூக்களோடு மலையாளத்து பெண்ணின் முகமும் மனதில் இருந்து மறையாமல் இருந்தது. போனூரில் விளக்குகள் எரிய தொடங்கியதை குனிந்து ஜன்னலின் வழியாக பார்த்தார். வீட்டுக்கு வந்ததும் சுப்பம்மாவுக்கு என்ன பதில் சொல்வது என தெரியாமல் அழுதார். அவர் அழுவதை பார்த்துவிட்டு பெண்களும் அழுதார்கள். தொட்டிலில் தூங்கி கொண்டிருந்த வெண்டியை தூக்கி தன் மடியில் வைத்து கொண்டார். வீட்டுக்கு வெண்டி வந்த யோகத்தில் செல்லையா ஆசாரிக்கு பட்டறையில் வேலைகள் தொடர்ந்து இருந்தன. செல்லையாவுக்கு பெண் குழந்தை பிறந்தது. அதிலிருந்து அவருக்கு வெண்டியின் மேல் பிரியம் ஜாஸ்தியானது. தன் மகள் ஜமுனாவை அவனுக்கு கல்யாணம் செய்து தர வேண்டும் என நினைத்தார். வெண்டி பூச்சி மருந்து குடித்ததை செல்லையாவால் நம்பவே முடியவில்லை. வேறு யாரோ மருந்தை குடித்துவிட்டு ஆஸ்பத்திரியில் இருப்பதை செவிட்டு பயல் ஞானம் தவறுதலாக வெண்டி என சொல்கிறான் என தவியாய்ப்பட்டார். இருந்த போதிலும் சேதியை ஊர்ஜிதப்படுத்திக் கொள்ள சுப்பம்மா வீட்டுக்கு நடந்தார். செல்லையாவால் தெருவில் நடக்க முடியவில்லை. கிறுகிறுப்பும் படபடப்புமாக வியர்த்து கொட்ட தொடங்கியது. கழுதை மார்க்கெட்டை கடந்து அன்னகாமு காஃபி கடை பக்கமாக வந்தார். பட்டறைக்காரர்கள் யாரும் இல்லை. இந்த நேரத்துக்கு எல்லாம் 2-3 பேராவது நின்று காஃபி குடித்து கொண்டிருப்பார்கள். இன்று பார்த்து கடையில் யாரும் இல்லை.
நேற்று ராத்திரி கூட வெண்டி பையில பார்த்தேன். என்னை பார்த்து புளிச்சு சிரிப்பு சிரித்து தலையை குனிந்தபடி ஞானம் கடையை விட்டு இறங்கி போனான். ராத்திரியோட ராத்திரியாக இப்படியே ஆகும். விஷயம் மட்டும் தப்பிதமாக போகட்டும். இந்த ஞானம் மங்கிலியை செவிட்டில் அறையணும் என முனகி கொண்டான். செல்லையாவுக்கு மனம் அலைந்தது. தாங்க முடியவில்லை. தானாகவே கண்ணீர் வடிய தொடங்கியது. சண்முகம் போன வருஷம் காமாட்சி அம்மன் கோவில் விசேஷத்துக்கு பால் குடம் எடுத்தான். 10 நாட்கள் விரதம். கையில் காப்பு கட்டி மஞ்சள் வேட்டி கட்டி கொண்டு தெருவுக்குள் வரும்போது செல்லையாவுக்கு உடம்பு புல்லரித்து விட்டது. செல்லையா வீட்டுக்குள்ளே பட்டறை போட்டு வேலை செய்கிறார். தண்டட்டி ஸ்பெஷாலிட்டி. சண்முகம் தனக்கு வரும் வேலைகளுக்கு ஏதாவது தோது கேட்கவும் சாமான்கள் எடுக்கவும் வீட்டுக்கு வருவான். அவன் வருவது ஜமுனாவுக்கு உடனே தெரிந்துவிடும். மோரை கலக்கி உப்பு போட்டு ஆற்றிக்கொண்டு மேஜை பெட்டியில் வைத்துவிட்டு போவாள். வெறுமனை வைத்துவிட்டு போகாமல் டொக்கு என்ற சத்தத்துடன் டம்ளரை வைப்பாள். அது அவனுக்கு அவள் காட்டும் அடையாளம். அப்படி வைக்கும்போது டம்ளரில் இருந்து நீர்மோர் அலம்பி சிந்த வேண்டுமே. ஒரு பொட்டு கூட சிந்தாது. டம்ளர் சத்தம் அவர்களுக்கு இடையே ஒரு பரிபாசையை. இதெல்லாம் செல்லையாவுக்கு தெரியும். வேலையில் மும்முரமாக இருப்பவர் போல பாவலா காட்டிக்கொண்டு எதையாவது தேடுவார். ஜமுனாவை நினைத்த போது அவருக்கு உயிர் போய் திரும்பியது. அவளுக்கு என்ன பதில் சொல்வது? சுப்பம்மா வீடு இருக்கும் தெருவுக்குள் நுழைந்ததும் அவர் வீட்டை பார்த்தார். வீடு பூட்டி இருந்தது. சுப்பம்மா காலையில் 8 மணிக்கெல்லாம் ஏலக்காய் கடை வேலைக்கு போய் விடுவாள். மதியம் 1 மணிக்கு பிறகுதான் சாப்பாட்டுக்கு வருவாள். பக்கத்து வீட்டுக்காரர்களிடம் கேட்டார் செல்லையா. அவர்களுக்கு எந்த விஷயமும் தெரியவில்லை. வெண்டி 2-3 நாளா வீட்டுக்கு வரல நைனா. சுப்பம்மா மட்டும்தான் தனியா இருக்கு. ஆளை காணோம்னு தேடிக்கிட்டு இருந்துச்சு என புகார் சொன்னார்கள். சுப்பம்மா தன்னிடம் எதுவும் சொல்லவில்லையே என பட்டறை வீதிக்கு வெகுவென நடந்தார் செல்லையா. பட்டறை வீதியில் கடைகள் திறந்திருக்கவில்லை. யாராவது இருக்கிறார்களா என பார்த்தார். தெரு முக்கிலிருந்து நாய் ஒன்று ஓடி வந்தது. யாரிடம் கேட்பது? கண்களில் யாரும் தட்டுப்படாதது. செல்லையாவுக்கு நெஞ்சு நின்றுவிடும் போல இருந்தது. வண்ணாத்தியும் அவளது கழுதையும் வழிமறைத்து பாதையில் நின்றார்கள். வெண்டி விஷத்தை குடிச்சிட்டு ஆஸ்பத்திரியில் இருக்கான்னு சொல்றாங்க, நிசம்தானா என்று அவரிடம் கேட்டார். வண்ணாத்தி பொதி மூட்டையை கழுதையின் மீது ஏற்றுக்கொண்டு, வெண்டி போலீஸ்ல பிடிச்சுக்கிட்டு போயிட்டதாக பேசிக்கிறாங்க நைனா என புதிதாக ஒன்றை சொன்னார். ஆளுக்கு ஒன்று சொல்லுதே, யார் பேச்சை நம்புறது என நினைத்து செல்லையா தலையில் அடித்து கொண்டு சண்முகத்தின் பட்டறைக்கு முன்பு போய் நின்றார். அவனது பட்டறையின் கதவு 2 பூட்டுகள் போட்டு பூட்டியிருந்தது. எதிரே இருந்து செட்டியார் வீட்டை ஒரு நோட்டமிட்டார். வீட்டு கதவு சாத்தி இருந்தது. வீட்டுக்குள் யாரும் இல்லை. பட்டறை வீதியிலிருந்து பாதி தூரம் வரை வந்துவிட்டார். சீனி ஆசாரியை பட்டறையை பார்த்தார். ராத்திரி வேலை செய்துவிட்டு கதவை பரபரப்பா என திறந்து போட்டு தூங்குறவன் சீனி. அவனும் பெரிய பூட்டு போட்டு கதவை போட்டு இருந்தான். தெருமுக்கு வரை போய்விட்டு வந்தார் செல்லையா. பெரிய ஆஸ்பத்திரிக்கு போவதா இல்லை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவதா? குழப்பத்தில் நடு ரோட்டில் நின்றார். கிழக்கு பக்கம் போலீஸ் ஸ்டேஷன், மேற்கு பக்கம் பெரிய ஆஸ்பத்திரி. 2 மாதங்களுக்கு முன்பு ஜமுனாவின் ஜாதகத்தையும் சண்முகத்தின் ஜாதகத்தையும் பொருத்தம் பார்க்கப்போ தர்மத்துப்பட்டி ஜோசியரிடம் காட்டினார். அவர் நல்ல விதமாக தான் சொன்னார். ஏதாவது கோட்டம் இருந்தால் உடனே சொல்லிவிட்டு பரிகாரம் பண்ண அழைத்து போய் விடுவார். வெண்டிக்கு 7 வயதில் ஒரு கண்டம் இருப்பதாக ஜோசியர் சோழி உருட்டி சொன்னது அப்போது அவருக்கு ஞாபகம் வந்தது. 7 வயது கண்டத்தை தாண்டிவிட்டால் அப்புறம் 18 வயதில் ஒரு கண்டம், அதையும் தாண்டிவிட்டால் 98 வயசு வரை ஒன்றுமில்லை என சொல்லியிருந்தார். பரிகாரம் செய்துவிட்டால் அந்த கண்டமும் காத்துல சாம்பலா கரைஞ்சு போயிடும் என சுருளி தீர்த்தத்துக்கு அழைத்து போனார். இப்போது வெண்டிக்கு 19 வயசு ஆரம்பம். 18 வயது முடிந்ததாக சங்கராபுரம் கருப்பு சாமிக்கு போன வருஷம் பொங்கல் வைத்து சாமி கும்பிட்டு விட்டு வந்தார்கள். அதோடு கஷ்டகாலம் தீர்ந்து விட்டது என நினைத்தால் துரத்தி வருகிறதே என செல்லையா நினைத்து கொண்டார். 7 வயது கண்டம் இது மாதிரிதான். பள்ளிக்கூடத்தில் விளையாடும் போது கீழே தவறி விழுந்து விட்டான் வெண்டி. விழுந்தவனுக்கு பேச்சு மூச்சு இல்லை. பெரிய ஆஸ்பத்திரிக்கு தூக்கி கொண்டு ஓடினார்கள். 2 நாட்கள் கழித்து கண்படித்து பார்த்த பிறகுதான் செல்லையாவுக்கு மூச்சு வந்தது. விஷயத்தை கேள்விப்பட்டு மூணாறிலிருந்து வெண்டியின் அப்பாவும் மலையாளத்துக்காரியும் அவர்களுக்கு பிறந்த பிள்ளையும் வந்து விட்டார்கள். 3 நாட்கள் வீட்டிலிருந்து விருந்து சாப்பிட்டு விட்டு ராத்திரி ஆட்டமும் பகல் ஆட்டமுமாக 2 சினிமா படங்களை பார்த்துவிட்டு மலைக்கு புறப்பட்டார்கள். போகும்போது சுப்பம்மாவிடம், நீ வேணா சண்முகத்தை அனுப்பி வை, என் கூட வேலை பார்த்துக்கிட்டு இருக்கட்டும் என சொன்னான் அவள் கணவன். அவள் விடுவதாக இல்லை. உன் பட்டறைக்கு ஆள் வேணும்னா போனூர் மந்தையில வேற ஆளை கூட்டிக்கிட்டு போ. உனக்கும் உன் அவளுக்கும் சேவகம் செய்யதான் நான் பிள்ளைய பெற்று வச்சிருக்கேனா என ஆங்காரமாக கேட்டான். சுப்பம்மாளின் ஆங்காரத்தில் தான் வெண்டி வேக வேகமாக வளர்ந்தான். வெண்டியை போல ஜமுனாவும் வளர்ந்தாள். ஜமுனா அந்த தெருவிலேயே உயரமான பெண். அவள் அம்மா அங்கம்மாவை போல நீளமான மூக்கு, நீல நீல விரல்கள், இரட்டை ஜடை போட்டு தலையில் பூ வைத்து நடந்து போனால் அவ்வளவு அழகு. மதுரைக்கு போய் திரும்பும்போது 2 பொட்டலங்கள் அல்வாவும் 2 டப்பா தாளம்பூ குங்குமம் வாங்கி வருவான் வெண்டி.
செல்லையாவுக்கு கடவாய் பற்களும் முன்பற்களும் விழுந்து பாதி பொக்கையாகிவிட்டது. மனுஷனுக்கு பல் போன பிறகு ருசி போகவில்லை. அல்வாவை அப்படியே குழுக்கென முழுங்குவார். முழுங்கிவிட்டு கண்களை மூடி சப்பு கொட்டி, வெண்டி மாப்பிள, நீயும் என் மகளும் 100 வருஷம் இருந்து பிள்ளைகளோட சந்தோஷமா வாழணும் என வாழ்த்துவார். வெண்டி சிரித்து கொண்டு ஒரு டப்பாவை கொடுத்துவிட்டு தாளம்பூ குங்குமம் என ஜமுனாவிடம் நக்கலாக சொல்வான். அவளும் தெரியும் தெரியும் என பொய்யா கோபம் காட்டுவாள். இன்னொரு டப்பா குங்குமத்தையும் இன்னொரு பொட்டலத்தையும் மஞ்சள் பையில் வைத்து கொண்டு பட்டறை பக்கமாக நடந்து போவான். அவன் தெருவின் மூக்கு திரும்புகிற வரை ஜமுனா வாசலில் நின்று வேடிக்கை பார்ப்பார். வெண்டி மாப்பிள வாங்கி வந்த குங்குமம் கூட இன்னமும் தீரலையே. மாடக்குழியில் டப்பா நிறைஞ்சி இருக்கே, அதுக்குள்ள பாவி பையன் இப்படி பண்ணிட்டானே. விஷத்தை குடிச்சு சாப்பிட்ற அளவுக்கு என்ன வந்துச்சு? பூச்சி மருந்து குடிச்சிட்டாங்கிறாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்கன்னு சொல்றாங்க. எது நிஜம்? இதெல்லாம் சுப்பம்மாவுக்கு தெரியுமா? அவள் ஆஸ்பத்திரியில தான் இருக்காளா, இல்லை போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காளா? ஆஸ்பத்திரியில வேலை யார் யார் இருப்பாங்க? இல்லை போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காங்களா? ஒண்ணுமே தெரியலையே. மனசுக்குள்ளேயே புலம்பியபடியே கண்களை துடைத்து கொண்டு நடந்தார் செல்லையா. வெண்டி மாப்பிள்ளையை பார்க்கும்போது செல்லையாவுக்கு வெட்கம் வந்துவிடும். பெண் பிள்ளையைப் போல வெட்கப்பட்டு ஒதுங்கி முகம் திரும்பிக் கொள்வார். தான் தூக்கி வளர்த்த பிள்ளை என்ற போதிலும் அவருக்கு வெட்கம் வந்துவிடும். ஜமுனாவை பார்க்கும்போது அவரது மனதில் வெண்டியோடு அவள் நிற்பது தெரியும். ஜோடி பொருத்தத்தை மனதிலேயே கண்டு பூரித்து போய்விடுவார். தன் மகளுக்கும் வெண்டி மாப்பிளைக்கும் கல்யாணம் நடந்துவிட்டால் நிம்மதியாக மயானம் போய் சேர்ந்து விடலாம் என சவரம் செய்யும் போது ஞானத்திடம் புலம்புவார். ஞானமும் அவரை தேற்றி, பேரன் பேத்திகளை பார்த்துட்டு தான் அப்பச்சி நீங்க போவீங்க, விஜயாலாட்சியில் விழுந்த வடையும் காஃபியும் உங்க பேரனுக்கும் பேத்திக்கும் வாங்கி தருவீங்க என சமாதானப்படுத்துவார். இப்போது யார் தன்னை சமாதானப்படுத்துவது என ஏங்கினார். அந்த ஏக்கத்தோடு நடந்தார். முதலில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் விசாரிப்பது என முடிவு செய்தார். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நின்றபோது அவருக்கு வியர்த்து கொட்டியது. வியர்வியில் முதுகும் வயிறும் சட்டையோடு ஒட்டி கொண்டிருந்தது. மூச்சு வாங்கியவர் சற்று நேரம் மரத்தின் கீழ் நின்று கொண்டார். ஸ்டேஷனுக்குள் இருட்டாக இருந்தது. யார் எங்கு இருக்கிறார்கள் என தெரியவில்லை. அசோக மரத்தில் இருந்த இலைகள் உதிர்ந்து தரையில் கிடந்தன. துருப்பிடித்த சைக்கிள்கள் கீழே விழப்போவது போல வரிசையாக நின்றிருந்தது. ஒரு மிருகத்தின் எலும்பு கூடும் போல புல்லட் வண்டி நின்றிருந்தது. செல்லையா தனது முகத்தை துடைத்து கொண்டு ஸ்டேஷனுக்குள் நுழைந்தார். இன்னமும் கூடுதலாக வேர்த்தது. அவர் அறியாமல் வேட்டி முழங்காலிலிருந்து பாதத்துக்கு இறங்கி தரையை தொட்டது. உள்ளே நடக்க நடக்க ஓர் அறை, அந்த அறையிலிருந்து மற்றொரு அறை என ஏதோ குகை போல நீண்டு கொண்டே சென்றது. அறையில் யாரும் இல்லை. 2 அறைகளை தாண்டியதும் வெளிச்சம் தெரிந்தது. சற்று தள்ளி இருந்த வராண்டாவில் ஜனங்கள் நின்றிருந்தார்கள். செல்லையா வராண்டாவையே நோக்கி நடந்தார். நின்றிருந்த ஜனகர் அனைவரும் பட்டறை வீதிக்காரர்கள். செல்லையாவை பார்த்ததும் முகம் திருப்பிக் கொண்டார்கள். கூட்டத்தில் இருந்தவனிடம், வெண்டி எங்கப்பா என கேட்டார் செல்லையா. உங்களை உள்ள விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க என சொன்னான். எதுக்கு விசாரிக்கிறார்கள்? ஏன் இவ்வளவு ஜனங்கள் கும்பலாக கூடியிருக்கிறார்கள் என அவருக்கு தெரியவில்லை. வீட்டோடு பட்டறை வைத்து வேலை செய்தால் பஜாரில் நடக்கிற விஷயம் எதுவும் காதுகளுக்கு வந்து சேராது. போன மாதம் நடந்த விஷயம் இப்போது காதுகளுக்கு வருகிறது. சுப்பம்மாவாவது தன்னிடம் சொல்லியிருக்கலாம் என நினைத்தார். அங்கு நின்றிருந்தவர்கள் யாரும் எதுவும் அவரிடம் பேசிக் கொள்ளவில்லை. அனைவரும் பயந்து போயிருந்தார்கள். கூட்டத்திலிருந்து மூக்கப்பன் விலகி வந்தான். அவனை பார்த்ததும் செல்லையாவுக்கு கொஞ்சம் ஆசுவாசமாக இருந்தது. அவனிடம் விசாரிக்கலாம் என மறித்தார். மூக்கப்பா, என்னடா பிரச்சனை, என்ன விஷயம் என கேட்டார். அவன் பதறியவனாக வாயை பொத்து என்பது போல ஜாடை காட்டிவிட்டு அவரது கையை பிடித்து இழுத்து கொண்டு நடந்தான். நடந்தவன் ஓர் இருட்டு அறைக்குள் நின்றான். வெண்டியை திருட்டு கேஸ்ல பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. வெண்டி எதுவும் வாங்கல. நாங்க சங்கத்திலிருந்து பேசி வெளியே கொண்டு வரணும்னு வந்து நிக்கிறோம். நீங்க சங்கத்துல இருக்கிற ஆளு தானே? கூட்டத்துக்கு அதுவும் வர்றது இல்லையா என கேட்டான். சங்கம் கூட்டம் என்ற வார்த்தைகளை கேட்டதும் அவர் உடம்பு நடுங்கியது. வெண்டி மாப்பிள்ளையை ஒரு தடவை பார்க்க வேண்டும் என தவிப்பாக இருந்தது. நான் ஒரு தடவை வெண்டியை பார்த்துக்கிறேன், என்ன அவன் இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போப்பா என கண்கள் கலங்கினார். மூக்கப்பன் அவரை இழுத்து கொண்டு பின்பக்கமாக நடந்தான். மூத்திர வாடையும் குப்பையுமாக கிடந்த மண் ரோட்டில் அவர்கள் நடந்தார்கள். பழைய காகிதங்களின் மேல் மூக்கப்பன் வெகுவென நடந்தான். அவனது வேகத்துக்கு செல்லையாவால் நடக்க முடியவில்லை. மூக்கப்பன் நின்ற இடத்திற்கு ஒரு பெரிய கருங்கல் இருந்தது. அதன் மேலே ஏறி எட்டி பார்த்துவிட்டு செல்லையாவை ஜாடையில் அழைத்தான். அவர் தனது வயதை மீறி தன்னை மறந்தவராக ஓடி வந்தார். தனது மாப்பிள்ளையை பார்க்கும் ஆவன். செல்லையாவும் அந்த கருங்கலின் மீது ஏறி எட்டி பார்த்தார். எக்கி எக்கி பெருவிரலை ஊன்றி எட்டி பார்த்தார். ஒரே இருட்டு, வேறு எதுவும் தெரியவில்லை. மூக்கப்பா, ஒன்றும் தெரியலையாடா என்றார். சத்தம் போடாதீங்க. மண்பானை ஒன்று தெரியுதா? ஆமாம். அதுக்கு பக்கத்துல புத்தகம் அடுக்கி வச்சிருக்கிற பீரோ தெரியுதா? ஆமாம். அந்த புத்தக இடுக்கு வழியா பாருங்க, வெண்டி உட்கார்ந்திருக்கிறது தெரியும். மூக்கப்பன் சொன்னது போல எட்டி பார்த்தார். ஓர் ஆள் உட்கார்ந்திருப்பது தெரிந்தது. நன்றாக பார்த்தார். அது சண்முகம் இல்லை, வேறு யாரோ.
கால்வழி தாங்க முடியாமல் கல்லை விட்டு கீழே இறங்கி மூக்கப்பனிடம் வந்தான். வெண்டி பயல் இல்லையாப்பா, வெண்டி தான் கையை காட்டி தரையால் உட்கார்ந்துருக்கிறான். நீங்கள் நல்லா பார்க்கலையா? ஒரு ஆள் தரையில் உட்கார்ந்துருக்கிறது தெரிஞ்சது, ஆனால் சண்முக மாதிரி இல்லையே. நீங்கள் எந்த வெண்டியை கேட்குறீங்க நைனா என மூக்கப்பன் குழப்பத்துடன் கேட்டான். என் தங்கச்சி மகன் சண்முகத்தை கேட்குற மூக்கையா. இவன் காமு மகன் துரைராஜ், அவனையும் பற்ற வீதியில் வெண்டின்னு தான் கூப்பிடுவோம். செல்லையா அந்த கருங்கல்லின் மீது உட்கார்ந்தார். தலையில் கை வைத்து கொண்டு மூக்கப்பனின் முகத்தை பார்த்தான். அவருக்கு வண்ணாத்தியின் முகமும் அவள் ஓட்டிச் சென்ற கழுதையின் முகமும் ஞாபகத்துக்கு வந்தது. சண்முகத்தை பாத்தியா மூக்கையா என்று அவனிடம் கேட்டார். சண்முகத்தை பார்த்து 2 வாரம் ஆகுது. தியேட்டரில் 2 ஐஸ் வாங்கிக்கிட்டு போனதை பார்த்தேன். எப்போன்னு ஞாபகத்தில் இல்லை. பற்ற வீதியில் கூட முன்ன மாதிரி அவனை பார்க்க முடியல. எப்போ வரான் எப்போ போறான்னு சொல்ல முடியல. ஒன்று சொல்கிறேன், உங்கள் மனசுலேயே வச்சுக்கோங்க. அவன் பற்றைக்கு எதிரில் இருக்கிற செட்டியார் வீட்டு பெண்ணுக்கும் அவனுக்கும் பழக்குன்னு பேசிக்கிறாங்க என்றவன், என்னன்னா வேறு ஏதாவது விஷயமா என கேட்டான். வெண்டி பூச்சி மருந்தை குடிச்சிட்டு ஆஸ்பத்திரியில் இருக்கிறதா ஞானம் சொன்னான். பற்ற வீதிக்கு வந்தா போலீஸ் ஸ்டேஷனுக்கு இழுத்து போயிட்டதா வண்ணாத்தி சொன்னான். நான் எங்கே போய் தேடுவேன்? யார்கிட்ட போய் கேட்பேன்? ஒத்த பொம்பளை பிள்ளைய அவனை நம்பி வளர்த்து வச்சிருக்கிறேன். படுபாவி கலங்க வைக்கிறான் என அழுதார். அவருக்கு வாயிலிருந்து வார்த்தைகள் தெளிவாக வரவில்லை. பதற்றத்தில் அவரது விரல்கள் நடுங்கின. காமு மகனுக்கும் வெண்டின்னு தான் பேர் நைனா. பஜார்ல 5-6 பயல்களுக்கு வெண்டின்னு பட்ட பெயர். சமயத்துல யாருக்கு என்னான்னு தெரியாம போயிருது. நீங்க கவலைப்படாம போங்க, அவன் இங்கக்குள்ளதான் சுத்திக்கிட்டு இருப்பான் என்றார். மூக்கப்பா அவன் பட்டறைக்கு எதிர்த்த வீட்டுக்குள்ள கூட சுத்திக்கிட்டு இருக்கிறது எனக்கும் தெரியும். ஒரு தடவை கண்டிச்சு வச்சேன். திரும்பவும் பேச ஆரம்பிச்சிட்டானா அவனை திருத்தி கொண்டு வரணும். மூக்கப்பன் அவரை பார்த்து, ஐயோ அதை ஏன் கேட்குறீங்க? தினமும் பாட்டும் கூத்துமா தெருவே நாரி போகுதான். அந்த புள்ள அவனுக்கு தோசை சுட்டு தர்றதும் கோழி குழம்பு வச்சு தர்றதும். நான் எதை பார்த்தேன்? நான் இருக்கிறது இந்த கடைசி, அவன் பட்டுறது அந்த கடைசி. எல்லாம் பேச்சு வாக்கில் வந்துக்கிட்டு இருக்கு. கேள்விப்பட்டதை சொல்கிறேன் என்றான். செல்லையா எழுந்து நடக்க தொடங்கினார். தான் எவ்வளவு சொல்லியும் தன் பேச்சை கேட்காமல் இருக்கிறான் என்ற வருத்தம் வெண்டியின் மேல் உண்டானது அவருக்கு. 18 வயது முடிந்து விட்டது. எந்த கண்டமும் இல்லை. இனி மேற்பட்டு நிம்மதியாக இருக்கலாம் என இருந்தபோதுதான் அவனுக்கும் எதிர்த்து வீட்டு பிள்ளைக்கும் பழக்கம் ஏற்பட்டது. சங்கராபுரம் கருப்புசாமி கோவிலுக்கு போய்விட்டு வந்த மறுநாள் பெரிய கொரடு வாங்க வேண்டுமென வெண்டியின் பட்டறைக்கு போயிருந்தார் செல்லையா. பட்டறை திறந்திருந்தது. அவனை காணவில்லை. மதிய சாப்பாட்டு வேலை. பட்டறை வீதியில் யாரும் இல்லை. ஆலமரத்தின் இலைகள் கூட அசையாமல் இருந்தன. வெண்டி மாப்பிள்ளை எங்கேயாவது சென்றிருப்பான் என பட்டறை தென்னையில் அமர்ந்தார். காத்திருந்தவருக்கு பொறுமை இல்லை. வேலை அவசரம். பட்டறைக்குள் சென்று பெரிய கொரடை எடுத்து கொண்டு வந்தார். பட்டறைக்கு எதிர்த்த வீட்டு செட்டியாரிடம் சொல்லிவிட்டு போய்விடலாம் என திறந்திருந்த வீட்டுக்குள் நுழைந்தார். வீட்டில் யாரும் இல்லை. திரும்பி போவதற்கு மனமில்லை. பட்டறைக்காரனுக்கு தெரியாமல் சாமான் எடுப்பது தவறு. அப்படியே அவசரத்துக்கு எடுத்தாலும் யாரிடமாவது சொல்லிவிட்டு வர வேண்டும். எட்டி பார்த்தார். முன் அறையில் ஃபேன் சுற்றி கொண்டிருந்தது. உள்ளறையில் சினுங்களும் முனகளுமாக சத்தம் கேட்டது. உள்ளே சென்றார். படுக்கையில் செட்டியாரின் மகளும் வெண்டியும் இருந்தார்கள். அவரது காலில் செருப்பு இல்லை. இருந்திருந்தால் அதை அப்போதே கலற்றி அடித்திருப்பார். தன் கை வலிக்க வெண்டியை அடித்தார். வலி பொறுக்காதவன் அழுதபடி வீட்டை விட்டு வேட்டியை தூக்கி கட்டி கொண்டு பற்றை வீதியை தாண்டி ஓடினான். அவனை துரத்தி பிடிக்க முடியவில்லை. அதற்கு பிறகு ஒரு நாள் கண்ணில் பட்ட போது புத்திமதி சொன்னார். இதுக்கு தான் நீ மதுரையிலிருந்து 2 குங்கும டப்பாவும் 2 அல்வா பொட்டலமும் வாங்கிட்டு வந்தையா? உனக்கு 2 பொம்பளைங்க வேணுமா? உன் அப்பன் புத்தி தான் உனக்குமாடா என நாக்கை பிடுங்கிக் கொள்வது போல நடுரோட்டில் வைத்து தட்டினார். போகிறவர்களுக்கும் வரவர்களுக்கும் விசாரித்தார். அசிங்கமாக இருந்தது. அதற்கு பிறகு அவனை ஆள் வைத்து கவனித்தார். சிறிது நாட்கள் அமைதியாக இருந்தான். சரி, தெரிந்து நல்லபடியாய் இருக்கிறான். பற்ற இருக்கிற இடத்தை மாற்றி வைத்து விட்டால் பழக்கம் இருக்காது என இடத்தை மாற்றுவதற்கு ஏற்பாடு செய்தார். அப்படி ஏற்பாடு செய்து கொண்டிருக்கும் போதுதான் இப்படி பூச்சு மருந்தை குடித்து தொலைத்திருக்கிறான். செல்லையா பெரிய ஆஸ்பத்திரிக்கு போய் சேர்ந்த போது மதிய சாப்பாட்டு நேரம். ஆஸ்பத்திரியில் கூட்டமில்லை. எந்த வார்டில் படுத்திருக்கிறான் என தெரியவில்லை. உண்மையிலேயே இறந்து போயிருந்தால் ஜனங்கள் காக்கா கூட்டம் போல கூடியிருப்பார்கள் என நினைத்தவர் அங்கு நின்றிருந்த கம்பவுண்டரிடம் விசாரித்தார். நகைப்பற்றை வீதியிலிருந்து யாராவது இங்க வந்து சேர்ந்திருக்கிறாங்களா ஐயா? ஒரு செவத்த பயலா? வெள்ளரி பழம் பழுத்த மாதிரி கலரு, இளந்தாரி வயசு, விஷம் குடிச்சிட்டு வந்தவன் தானே? ஆமாப்பா ஆமா. நேரா போய் இடது கை பக்கமா திரும்பி அப்புறம் நேரா போங்க, குளுக்கோஸ் ஏற்றி படுக்க வச்சிருக்கோம் என்றார். உசுரை காப்பாத்திட்டாங்களா? காப்பாத்தியாச்சு. கம்பவுண்டர் சொல்லியபடி சென்றார். தூரத்தில் ஜனங்கள் கூட்டமாக நின்றிருப்பது தெரிந்தது. ஜனங்களை நோக்கி நடந்தார். பட்டறை வீதிக்காரர்கள் சிலர் நின்றிருந்தார்கள். செல்லையாவை பார்த்ததும் அங்குசம் கூடத்திலிருந்து விலகி வந்தார். அங்குசமும் செல்லையாவும் ஒரு வயசுக்காரர்கள். ஒன்றாக பட்டறை வேலை பழகியவர்கள். அங்குசம் செல்லையாவை பார்த்தார். வாப்பா வா
நீ கூட நடக்க முடியாம நடந்து வந்து என் மகனை பார்க்க வந்திருக்கிற. என் மூத்த மகன் இந்த பக்கம் கூட எட்டி பார்க்கல. யாருக்கோ வந்த விதின்னு அவன் பொண்டாட்டி பிள்ளையோட கரிசோறு தின்னுக்கிட்டு இருக்கான். வாடான்னு 3 தடவை ஆள் விட்டு சொல்லிட்டேன், இன்னும் வரலை என்றார். செல்லையாவுக்கு எதுவும் புரியவில்லை. தலை கிருகிருப்பு கூடியது. அங்குசத்தின் மகனை எதுக்கு ஆஸ்பத்திரியில் சேர்த்திருக்கிறார்கள் என கேட்டார். அவன் பூச்சி மருந்தை குடிச்சிட்டான் செல்லையா என்று சொன்னார். அப்போ வெண்டி மாப்பிள மருந்து குடிக்கலையா, சண்முகத்தை ஆஸ்பத்திரியில் சேர்க்கலையா என அவராக பேசினார். என் மகளுக்கு வெண்டின்னு தான் பட்ட பெயரு. எனக்கு முதல்ல தகவல் வந்தப்போ உன் தங்கச்சி மகன் தான் பூச்சி மருந்தை குடிச்சிட்டான்னு நினைச்சேன். பிறகுதான் கணேசன் குடிச்சிட்டான்னு என் மகன் பெயரை சொன்னாங்க. எதுக்கு குடிச்சான்? கந்து வட்டிக்கு பணம் வாங்கிட்டு திரும்பி தரல, சண்டை வந்துடுச்சு, அசிங்கத்துக்கு பயந்துட்டு இப்படி பண்ணிட்டான். போன மாசம் முத்துசாமி மகன் கந்து வட்டிக்காரனுக்கு பயந்து திராவகத்தை குடிச்சிட்டு இன்னைக்கு வரைக்கும் மதுரை ஆஸ்பத்திரியில இழுத்துக்கிட்டு கிடக்கான். அதை ஞாபகப்படுத்தாத செல்லையா. எனக்கும் 2 ஆம்பளை பிள்ளையா பிறந்திருக்குன்னு கடைசி காலத்துல எதுவும் சேர்த்து வைக்கல. மூத்தவன் அவன் பொண்டாட்டி பேச்சை கேட்டுக்கிட்டு வீட்டை விட்டு போயிட்டான். 2வது பிள்ளையும் இப்படி பண்ணிட்டான். பொம்பளை பிள்ளை ஒன்று இருந்தா திட்டிக்கிட்டாவது சோத்த போடுவா. என் கடைசி காலத்துல யார்கிட்ட போய் நிற்பேன் என சொன்னவர் ஓவென அழுதார். அங்கு இருந்தவர்கள் அவரை சமாதானப்படுத்தினார்கள். அங்குசம் அழுவதை பார்க்க முடியாமல் ஆஸ்பத்திரியிலிருந்து வீட்டுக்கு திரும்பினார் செல்லையா. வழியெல்லாம் வெண்டியை பற்றி தான் நினைத்து கொண்டு வந்தார். அவருக்கு மூச்சு வாங்கியது. அடுத்த முகூர்த்தத்திலேயே என் மகளுக்கும் அவனுக்கும் கல்யாணம் செஞ்சு வச்சாதான் எனக்கு நிம்மதி. அது வரைக்கும் நான் சாப்பிட்றது செல்லாது என அவராக பேசிக்கொண்டு கிறுக்கனை போல தெருவில் நடந்தார். விஜயா ஹோட்டலை தாண்டும் போது சுப்பம்மா ஆங்காரமாக அழுதபடி வருவது தெரிந்தது. அவள் கோலத்தை பார்த்ததும் செல்லையாவுக்கு நெஞ்சு அடைத்தது. செல்லையாவை பார்த்து, அப்பனை போல மகனும் இருக்கானே, வெண்டி எவளையோ இழுத்துக்கிட்டு போய் 2 நாளுக்கு முன்னாடி கல்யாணம் செஞ்சிட்டானாம் என நடுரோட்டில் ஒப்பாரி வைத்தார். செல்லையா அவள் பேசிய பேச்சை ஏற்கனவே கேட்டவர் போல நடுரோட்டில் அமைதியாக நின்றார். அதற்கு பிறகு அவருக்கு யார் பேசுவதும் காதில் கேட்காமல் போனது. செல்லையாவுக்கு போனூர் இளந்தாரிகள் செவிட்டு செல்லையா என பட்டப்பெயர் வைத்தார்கள். ஆனால் என்றாவது ஒரு நாள் ஞானத்திடம் செல்லையா சொல்வார், ஜமுனா அலறது மட்டும் காதல கேட்டுக்கிட்டே இருக்கு என்று. அப்போது அவர் சொல்வது ஞானத்தின் காதில் விழுந்திருக்குமா என தெரியாது. ஆனால் செல்லையா வடிக்கும் கண்ணீருக்கு என்ன அர்த்தம் என தெரிந்திருக்கும். ஏனென்றால் ஞானத்துக்கு 2 பெண் பிள்ளைகள்.